சாகமா நான் பெரிய அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் துடிச்சு போயிட்டேன். அந்த கொலகார பாவி சும்மா விட்டு வந்த. அப்படியா? சாகமா இந்த பாலை கொஞ்சம் சாப்பிடு. நீ இப்படி பத்தி கிடக்கும் போது யானைக்கு எப்படி சாப்பிட முடியும்? எனக்காக சாப்பிடுமா? சாப்பிடு சாப்பிடுமா. உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? இப்படி தண்ணியால குளிப்பாட்டுறியா? யாருங்க? உன் தம்பியா? உருவம் வரைக்கும் ஏறி போச்சா? சரி, அத்தோட நிறுத்திக்கணும். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்லயே அதுவும் பட்ட பகல்லே தண்ணி அடிப்பீங்க? தம்பி கொஞ்சம் ஊருகா வாங்கிட்டு வரியா? என்ன ஊருகா போடுற? விட்டா என்னையவே காட்சி கொடுக்க சொல்லுவா போல இருக்க. எந்திரா. தப்பா நினைக்காதீங்க. ஏன் எந்திரிக்க முடியலையா? அண்ணியை பத்தி மொத்த ஊரும் தெரிஞ்சுக்கத்தான் இவருக்கு தண்ணியை வாங்கி கொடுத்தேன். அண்ணியை பத்தி கேட்கறதா இருந்தா என்கிட்ட கேட்கணும். இவன்கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம்? உன்னை கேட்டா பொண்ணுன்னு சொல்லுவேன், என்னை கேட்டா தானே பேய்ன்னு சொல்லுவேன். பேயா பின்ன என்ன நாயா? பேயேதான். இது சாதாரண பேய் இல்ல. கீரனூர் கிருஷ்ணவேணிக்கும் பையத்தூர் பாலாமணிக்கும் ராசில பிறந்த பேய். ஆமா, கடைசியில என் சம்சாரம் பேயா? கடைசியில இல்ல, முதல்ல இருந்தே பேய். ஆமா, அதாவது ஒரு பையனுக்கு உன் சம்சாரத்தை கல்யாணம் பண்ணி வச்சேன். என் சம்சாரம் ஆனதுக்கு அப்புறமா அவ கன்னி பொண்ணா இருக்கும் போதே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நல்ல என் குடும்பம் கிடையல, மொத்தமும் கெட்டு போச்சு. கல்யாணம் கேள்வியா? அவன் அல்பாயுஷ்ல செத்துட்டான். அந்த ஏக்கத்துல அவனும் செத்து ஆவி ஆயிட்டான். இப்ப உன் பொண்டாட்டி ஆவி. பாவி அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அந்த ஆவிய விரட்டுங்க. அப்படி ஒண்ணு சாதாரணமா விரட்டிட முடியாதுடா. அதுக்கு ஒரு வழி சொல்ல. இதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாட்டில் வாங்கி கொடுமா. ஒரு பெரிய ராணுவ அறிவித்து சொல்லிட்டாங்க. ஃபுல் பாட்டில் அடிக்கிறதுக்கு தலை வாட்டமா இருக்கா, வழுக்குது போல. கண்ணத்துல பள்ளத்தை பாரு, தண்ணி ஊத்துனா ஒரு வாரத்துக்கு நிக்கும் போல இருக்கு. ஐயோ, அந்த பேயோட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப இது தெரிஞ்சிச்சு. என்ன சொல்ற? இல்ல, தனியா உட்காந்து எதையும் நினைச்சு திருப்பி ரசிச்சிருக்கீங்களே, அதான். எதையோ இல்லை, என்னத்தான் நினைச்சு என்னத்தான் ரசிச்சு.
ஏண்டா இப்படி கத்தணும்? ஒரு பாம்பு என்னை துரத்துக்கிட்டே ஓடி வந்துச்சு. ஆனா வீட்டுல எங்க போச்சுன்னு தெரியல. அன்னைக்கு இது ஆண் பாம்பு அடிச்சு பண்ணிட்டாங்க. சொன்னதுல நான் பயந்தேன். கோயில் பாம்பு அடிச்சு இது பாவம். அந்த பாம்பு நாகதேசம் நம்ம பரம்பரைக்கே இருக்காது. உடனடியா பரிகாரம் செஞ்சாதான் நீ கட்டிக்க முடியும். போங்கப்பா, பரிகாரமாவது மனாகிட்ட அவனும் பாம்பு அடிச்சு தோலை விட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க, அந்த பாம்பாச்சு நானாச்சு. அதுக்கு ஒரு முடிவு கட்டும். வந்துட்டேன் தாத்தா. ஒண்ணும் இல்லை தாத்தா. கொஞ்ச நாளாகவே என் போக்கியா ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். நீ எதையோ என்கிட்ட சொல்ல தயங்குறதா எனக்கு சொல்லுது. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சந்தீஸ்வரத்துல முரளி இருக்காருல்ல, அவருக்கு என்னை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்காங்க. எனக்கும் இஷ்டம் தானே. அப்படியா? தாத்தா, உங்களுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் தானே? உன் விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிருக்கேன். தலையோட தலை சேரும்போது எனக்கும் அதுல சந்தோஷம் தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. என் ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் இருக்கும். நீ வந்துட்டு உன்னை ஏகிட்ட ஒப்படைச்ச அந்த தேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்.
நாகம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. தாத்தா கூட சமைச்சாரு. எனக்கு சம்மதம் தானே? என்ன சொல்ற நாகம்மா, உனக்கு அவர் பிடிக்கலையா? நீ ஏதோ அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவரு ரொம்ப நல்லவர் நாகம்மா. நம்ம தாய் அந்த மகன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். நீ வரியா? என்ன என்ன ரொம்ப திடீர் பண்ணிக்கிறேன்? இரு என்ன வந்து கழிச்சுக்கிறேன். ஏன் நாகம்மா கல்யாணத்துக்கு பொறுத்து ஏன் தடுக்கிறேன்? ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் இங்கேயும் வீட்டுக்கு நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கவலைப்படுறேன். கவலைப்படாத, என்னையும் கூட்டிக்கிட்டு தான் போவேன். இப்போ என்ன விடு, நான் வர நாகம்மா. நீ உள்ள விளைஞ்சிட்ட விட்டுவேனா விடமாட்டேன். ஏன் என் கால் விட்டு இருக்க போறீங்க? இது வீடு ஒரு விஷப்பாண்டு கூட இருக்கிற புத்து. அது விஷப்பாண்டு இல்லைங்க, இந்த வளர்ச்சி ஆழத்துல தாய். இந்த காப்பாற்ற குடிநீரும் என்ன பொறுத்த வரைக்கும் அது என் ஊருக்கு ஆபத்தான எதிரி. எதிரியா? எப்படிங்க? ஆமா, அதோட ஜோடி பாம்பு என் வண்டி சக்கரத்தில் அடிபட்டு செத்து போச்சு. நீங்களா சொன்னீங்க? ஆமா, அதுல இருந்து அந்த பங்கு அங்க துரத்திட்டு அதனால இது விட்டு வச்சுக்கிறேன். நீங்களும் போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எந்த தாயாவது தன் மகளோட மஞ்சள் குங்குமத்தை பறிக்கலன்னு போலாம். கல்வி கருத்தனை கேட்டேன். என்னதான் பாலை ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு வளர்த்தவங்களே சொல்லுங்கிறதா உண்மை. இதை நான் சொல்ல விட மாட்டேன். நான் வீரோட இருக்கிற வரைக்கும் என் தாய்க்கு எந்த ஆபத்தை வர மாட்டேன். உனக்கு தேவை நானா இல்ல இந்த நச்சு பாம்பா? யார் வேணும் சொல்லு. வேணும் இல்ல, கொஞ்சம் ஒன்றுதான் கிடைக்கும். ஒண்ணு இந்த பாம்பு மறந்தாரு இல்ல எந்த மறந்தாரு. யார மறக்க போற இப்பவே சொல்லு. கொஞ்சம் அவகாசப்படுங்க. என் தாய் கருணையே விரும்புகிறவன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா நாகதோஷம் விலகணும்னு நான் விரதம் இருக்கேன். விரதம் புனிதமான மாங்கல்யமா சுத்தி வைக்கிற பாம்பா நீயே முடிவு பண்ணிட்டு வாங்க சொல்ல. அம்மா